சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா வேம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா கூழும் மணக்குதம்மா கும்பதொரு ஆறுதம்மா கூழும் மணக்குதம்மா கும்பதொரு ஆறுதம்மா கூவி எழுந்திடம்மா அடியாத்தாளே பொன்னியம்மா அம்மா கூழும் மணக்குதம்மா கும்பதொரு ஆறுதம்மா கூவி எழுந்திடம்மா எங்க ஆத்தாளே பொன்னியம்மா வேம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா குங்குமக்காரியம்மா அம்மா குரகூடக்காரியம்மா கோவிந்தா என்றழைத்து நீ ஆடிவாடி பொன்னியம்மா குங்குமக்காரியம்மா அம்மா குரகூடக்காரியம்மா கோவிந்தா என்றழைத்து அம்மா ஆடிவாடி பொன்னியம்மா அம்மா வேம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூட வாடியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா ஆட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா நீராக வந்தவளே அம்மா தாயாக நின்றவளே சூளம் எடுத்தவளே எங்க ஆத்தாளே பொன்னியம்மா அம்மா நீராக வந்தவளே அம்மா தாயாக நின்றவளே சூளம் எடுத்தவளே எங்க ஆத்தாளே பொன்னியம்மா அம்மா வேம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா எழுந்தவளே அம்மா பாப்பா நெளிந்தவளே பச்சிலைக்காரியளே எங்க ஆத்தாளே பொன்னியம்மா புத்தா எழுந்தவளே அம்மா பாப்பா நெளிந்தவளே பச்சிலைக்காரியளே எங்க ஆத்தாளே பொன்னியம்மா வெம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா அங்க சீலுக்குதம்மா ஆவேசம் பெருகுதம்மா அட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா இரும்பேடு பொன்னியம்மா அம்மா பாதாள பொன்னியம்மா
பம்பை மொழியதிர நீ ஆடிவாடி பொன்னியம்மா அம்மா இரும்பேடு பொன்னியம்மா அம்மா பாதாள பொன்னியம்மா பம்பை மொழியதிர நீ ஆடிவாடி பொன்னியம்மா அம்மாவே புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா அங்கம் சீலுக்குதம்மா உன் ஆவேசம் தெரியுதம்மா உன் ஆட்டம் அடங்காமலே நீ ஆடிவாடி பொன்னியம்மா ஆடிவே புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா வெம்புரதம் கொண்ட பொன்னியம்மா அம்மா பாம்பு பட சூழ வாடியம்மா ஓடக்கார மண்ணெடுத்து அம்மா நான் உன்னுருவம் செய்து வைத்தேன் ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே ஓடக்கார மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வைத்தேன் ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே ஓடக்கார மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வைத்தேன் ஓடையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே அம்மா ஓடக்கார மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வைத்தேன் ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே ஓடக்கார மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வைத்தேன் உரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே நம்மளராய் ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன் நான் மலரால் மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன் மலராய் ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன் நான் மலரால் ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன் நம் மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா நான் மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா அம்மா வண்ண மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா அந்த மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா கல்லோ ஒரு
பொன்னியம்மன் ஆலயத்தில் திரு அன்ன பாவாடை உற்சவ பெருவிழாவானது இறுதி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அச்சமயம் நமது ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பீடாதிபதி ஸ்ரீ வித்யாபீடம் சிப்காட் ராணிப்பேட்டை அவர்களை விழா குழுவினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அதற்கு அடுத்தபடியாக திருவாசக பித்தர் சிவத்திரு ஸ்ரீலஸ்ரீ வாதவூர் அடிகளார் தர்மமிகு சென்னை சிவலோக திருமணம் அவர்களை விழா குழுவினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ தம்புராணி தபோதினியார் தவ திரு ஸ்ரீ நிலாநாத வர்மா அன்னதர்மசாலை செவ்வாதுமலை அம்மையார் அவர்களை அருள்மிகு ஊஞ்சல் பொன்னியம்மன் விழா குழுவினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அதற்கு அடுத்தபடியாக இவ்விழாவினை முன்னிலை நின்று செய்யக்கூடிய சிவத்திரு ஸ்ரீலஸ்ரீ ஞான பிரகாச சுவாமிகள் பீடாதிபதி ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் கரியாக்குடல் நெமிலி ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களையும் விழா குழுவினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பக்த கோடிகள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சரபேஸ்வர சுவாமிக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பொதுமக்களையும் விழா குழுவினர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இவ்விழாவில் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு குருமார்களின் ஆசையையும் அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சல் பொன்னியம்மனின் ஆசையையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெமிலி வாழ் ஆன்மீக பெருமக்களுக்கு நெமிலி ஊஞ்சல் பொன்னியம்மன் திருக்கோவிலின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுப்பினர்கள் சார்பாகவும் ஸ்ரீமகா சரபேஸ்வர பீடத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் தற்பொழுது சிறப்பாக தொடங்கியுள்ள திரு அன்னப்பாவாடை உற்சவத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் குருமார்களாகிய தவத்திரு பாரதி முரளிதர சுவாமிகள் பீடாதிபதி ஸ்ரீ வித்யாபீடம் சிப்காட் ராணிப்பேட்டை மானசீக குருவாகிய ஐயா தவத்திரு வாதவூர் அடிகளாரின் திருவருளோடும் எங்களின் சிவ செல்வி நிலாவர்மா எங்களின் சகோதரியின் திருவருளோடும் கடாட்சத்தோடும் மற்றும் அனைத்து ஆன்மீக பெரியவர்களும் சிவாச்சாரியர்களும் குருமார்களும் மற்றும் சிவனை எண்ணி வணங்கும் அனைத்து சிவபக்தர்களுக்கும் எங்களின் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த விழாவை இனிதே தொடங்குகிறோம். அன்னப்பாவாடை உற்சவம் என்பது பொதுவாக எந்த ஒரு குறைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த குறையை நீக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது அன்னப்பாவாடை. அன்னமிட்ட நாள் இந்த பங்குனி உத்தரம். வாழ்க்கையில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தார்கள் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் ஒரு குடும்பம் பல காலமாக பூசணிக்காய் திருடிக் கொண்டிருந்தது. அந்த குடும்பத்திற்கு பெயரே பூசணிக்காய் திருடும் குடும்பம். அப்பொழுது அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக 3 தலைமுறைகளுக்கு பிறகும் வசதி வாய்ப்பு கிடைத்த பிறகும் யார் வீட்டுக்கு போறீங்க, பூசணிக்காய் திருட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற பெயரோடு இருந்தவங்க அப்ப பெரியவங்க சொல்றாங்க, இதை மாற்றுவதற்கு ஒரே வழி அன்னதானம். அன்னதானம் போட போட அந்த வீட்டுக்கு பேரு அன்னதானம் போடக்கூடிய வீடுன்னு மாறிடுச்சான். இதைதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது. சாப்பாட்டை போட்டு பூசணிக்காய் திருட என்ற பெயரை மாத்துறதுக்கு பேரு இந்த அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானத்தை அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் செய்வீங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை தான் அம்பாள் இன்று தொடங்கிய நாள்.
அன்னபாத்திரத்தோடு அன்னபூரணி தொடங்கிய நாளே பங்குனி உத்திரமாகிய இந்த திருநாள். அதனாலதான் அன்னப்பாவாடை உற்சவத்தை அனைத்து அன்பர்களோட ஆசீர்வாதத்தோடவும் அன்போடவும் 3வது வருடமா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முறை தவத்திரு குருநாதர் பாரதி முரளிதர சுவாமிகளும் தவத்திரு குருநாதர் வாதவர் அடிகளார்களும் எங்களோட தவத்திரு குருமணி நாதவர்மா அவர்களும் இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊஞ்சல் பொன்னியம்மன் திருக்கோவில் 2500 வருடம் பழமையான ஒரு கோவில். சப்த விடங்கள்னு சொல்லுவாங்க. 7 கன்னியர்கள் வழிபாடு. ஆதியில சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பாகவே ஆதி கடவுளாகிய சிவபெருமானை எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து சிவபெருமானுக்கு முன்னாடிய மூத்த வழிபாடு அப்படின்னு சொன்னா 9 அன்னையர்கள் நவகன்னிகள் வழிபாடு, அதுக்கப்புறம் அஷ்டகன்னிகள் வழிபாடு, அதுக்கப்புறம் நவகன்னிகள் வழிபாடு. இந்த நவகன்னிகள் அருளோடு சிவபெருமான வணங்கும் பொழுது முழு கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா ஆதியும் வந்து இல்லாத சிவபெருமான் அவரோட திருவருளோட கன்னியர் வழிபாடு அதிகமா பண்ணாங்க முக்காலத்துல. அப்படிப்பட்ட சப்த விடங்கள்னு சொல்லக்கூடிய பிரக்னி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி இந்த 7 கன்னியர்கள் அடங்கிய திருக்கோவிலே ஊஞ்சல் பொன்னியம்மன் திருக்கோவில். மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அம்மாதான் 7 கன்னியர்ல ஒருத்தி. அவதான் நம்ம திருக்கோவில்ல பொன்னியம்மனா உட்கார்ந்து இருக்காங்க. பொதுவா ஆகாய கன்னியம்மன் நிறைய கோவில்கள் பார்த்திருப்போம். 7 கன்னியர்கள் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் போறதுக்காக கருவறையை திறந்து வச்சிருப்பாங்க. அவங்க எப்ப வேணாலும் வருவாங்க போவாங்கன்னு. ஆனா கருவறையை மூடி முழு சக்தியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சப்த விடங்கள் ஸ்தலங்கள்ல மிகப்பெரிய ஸ்தலம் நெமிலியில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் பொன்னியம்மன் திருத்தலம். இது எல்லாமே சுயம்பா உருவானது. இந்த சப்த விடங்களாகிய ஊஞ்சல் பொன்னியம்மனை வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்பினோரை கைவிட மாட்டால் பொன்னியம்மாள். அவனை நம்பி வந்துட்டா நம்மளை அவன் குழந்தை ஆக்கிடுவான். நம்ம தேவைகளை சொல்லவே வேண்டாம், போய் நின்னாலே போதும், சரி பண்ணி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் இன்னைக்கு அருமையான ஒரு அன்னப்பாவாடை உற்சவத்துக்கு குருமார்கள் வந்து அவர்களோட ஆசீர்வாதத்தை உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. அனைத்து குடும்பங்களிலும் மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கிறோம். சுவாமிகளும் சில முக்கிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை இப்போ எல்லாருக்கும் பகிர்வார். அங்கே 40 கோடியில் சிவன் கோவில் கட்டியிருக்கோம். 40 கோடியில் சிவன் கோவில். அந்த சாலிகிராமம் மாத்திரம் 7 அடி ஹைட்டு, 2 டன்னு வெயிட்டு, 8 அடி சுற்றால் ஒரு லிங்கம். உலகத்திலேயே கூட நீங்கள் பார்த்துருக்கோம். சாலிகிராமம் 3 கலராக மாறும். காத்தால ஒரு கலர், சாயந்தரம் ஒரு கலர், ராத்திரி ஒரு கலர், 3 கலராக மாறும். அதனுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? 70 லட்சம். அதை இப்போ ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். இப்போ கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் கோசாலை கட்டின்னு இருக்கோம். அந்த சாலிகிராமத்தை பார்க்கறதுக்குன்னா கொடுத்து வைக்கணும். இப்படின்னாக்கா அந்த சாலிகிராமம் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு கோவிலை வந்து மாதவருடைய பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ணாமலையும் மண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர நம பார்வதி பதயே. சிவேல் முருகனுக்கு ஓம் சக்தி பராசக்தி. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும்,
அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் அல்ல திரு கைலையின் கண் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற உமையொரு பாகன் மாதொரு பாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் திருப்பருட்கருணையினாலும் நமது சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமான் தொடங்கி சமய சந்தான அருபான் மும்மை நாயன்மார்கள் சித்த புருஷர்கள் என வழி வழியாக தொடர்ந்து வருகின்ற வாழையடி வாழையின வந்த திருக்கூட்ட மரபான குரு பரம்பரையினுடைய குருவரு கடாட்சமும் இன்றைக்கு ஒரு சேர நிறைந்த ஒரு முழுமையான திருநாள் பங்குனி உத்திர பெருவிழா என்கின்ற இந்த நல்ல நாள். காலை பொழுது புலர்ந்து எங்கெல்லாம் நம்முடைய ஆலயங்கள் இருக்கிறதோ உலகம் முழுக்க பங்குனி உத்திர திருவிழா என்கின்ற விசேஷம், பால் குடங்கள் சுமந்து செல்லுகின்ற வைபவம், திருக்காவடிகளை சுமந்து செல்லுகின்ற அழகு குத்திக் கொள்ளுகின்ற பிரார்த்தனை வழிபாடுகள் என்று நம்முடைய இந்து சமயமே மிக எழுச்சியாக எங்கும் பரவி இருக்கின்ற இந்த நல்ல நாளில், இந்த நல்ல வேளையில் நெமிலி என்கின்ற அற்புதமான இந்த திருத்தலத்தில் கோவில் கொண்டு குடிகொண்டு அருள் பாலிக்கின்ற அன்னை பொன்னியம்மன் தன்னுடைய ஊஞ்சல் பொன்னியம்மன் ஆலயத்திலே ஒரு குடும்பமாக நம்மையெல்லாம் இன்றைக்கு அமர்த்தி தன் திருவடி கீழ் திருவருளை தந்து கொண்டிருக்கிறாள். இதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்ப்பதற்குத்தான் இந்த விழா. இதை இவ்வளவு சிரத்தையோடு சிறப்போடு எடுத்து நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி ஏதோ ஒரு தன் கருவியின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி வருவாள். பீடத்தோடு சரவேஸ்வர பீடத்தோடு அன்னபூரணி பீடமும் இணைந்தால்தான் இந்த அன்னப்பாவாடை விழா நிறைவடையும் என்று எண்ணி திருவண்ணாமலை கஷேத்திரத்திற்கு பூளூர் என்கின்ற திருத்தலத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் உயரத்திலே முதலான ஒரு சில பொருளை தவிர வேறு விவசாயம் கூட செய்து பிழைக்க முடியாத வயதான முதியவர்களுக்கு அனுதினமும் 11 கிராமங்களை தத்தெடுத்து 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இது போன்ற அன்னத்தை சமைத்து தன் கூடத்திலிருந்து வாகனத்திலே ஏற்றி அவர்கள் வாழ்கின்ற குடிசைகளுக்குள் சென்று அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒரு மருத்துவர் நம்முடைய அன்னபூரணி, நம்மை பேணும் அம்மை நிலாநாதவர்மா அவர்கள். இப்படி ஒரு விழாவிற்கு மகுடத்திற்கு மகுடம் சேர்ப்பது போல, முத்தும் ரத்தினமும் வைரமும் வைடூரியமும் அமைந்தது போல இந்த பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்காக? உங்களுக்காக, நமக்காக. இதுவரையிலும் நம் வாழ்விலே என்ன குறைகள் இருந்ததோ, என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருந்ததோ, ஒவ்வொருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். மனசுல என்ன இருக்குன்னு பொன்னியம்மாவுக்கு தெரியும். அந்த பிரார்த்தனையை இந்த அன்ன நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மனம் குளிர்ந்து உள்ளம் குளிர்ந்து நமக்கெல்லாம் வேண்டும் வரங்களை அள்ளி அள்ளி தருகின்ற திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்னா அம்மாவுடைய பாதத்துல இருக்கணும். தனரும் 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 சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே. அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே, மெய் அடியார்கள் நடுவினிலே, நெமிலி அடியார்கள் நடுவினிலே. என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். இப்போ சாமிகிட்ட அம்பாள்கிட்ட போய் சாமி இது கொடு அதை கொடுன்னு கேட்கலாம். குழந்தை யார்கிட்ட கேட்கும்? அம்மா அப்பாட்ட தான் கேட்கும். ஆனால் பக்தி வளர வளர பக்குவம் வர வர எங்கே கொண்டு போகும் தெரியுமா? நான் கேட்டா நீ கொடுக்கணும், நான் சொல்லியா உனக்கு தெரியணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ,
நீ என்ன தர்றியோ அதுதான் என் வாழ்க்கை. முதல்ல பக்தி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? சாமிகிட்ட போனால் அம்பாள்கிட்ட போனால் நமக்கு நல்லதே நடக்கும், அந்த நம்பிக்கையில் தான் வர்றோம். மெல்ல மெல்ல வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள், பக்குவங்கள் வர வர வந்தால் நல்லதே நடக்கும்ன்றதை விட எனக்கு எது செய்தாலும் என் தாய் நல்லதுக்கு தான் செய்கிறா, என்னை அரவணைச்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்கிறா, ஒரு அடி கொடுத்தாலும் எனக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செய்கிறா, என்ன ஆளாக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை பக்குவப்படுத்துகிறா. இதுதான் வாழ்க்கை என்பது பக்தி உயர்வடையும் பொழுது சரணாகதி நிலை தானே வரும். அப்படி நம்மை கரம் பிடித்து இந்த பிறவி என்கின்ற சாகரத்திலிருந்து விடுவிச்சு மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு நாம் சென்று தாய் வயிற்றிலே கருவாசம் செய்யாமல் திரு கைலைக்கு செல்லுவதற்கு ஒரு மார்க்கம் இந்த மானுட பிறவி, அதில் இந்த இந்து சமயம், அதிலும் குறிப்பான நம்முடைய இந்த வழிபாட்டு முறைகள், அதிலே அம்மையும் அப்பனும் இன்றைக்கு நம்மையும் குழந்தைகளாக இங்கே கலந்து கொள்ள செய்தார்கள். இந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லி அவர்கள் திருவடிக்கு நம்முடைய அன்பையே நன்றி மலர்களாக உரித்தாக்கி, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பாடினவங்களுக்கெல்லாம் என்னோட அம்மா என்னோட அப்பான்ற உறவு இருக்கு, அதனால பாடியிருக்காங்க. இப்போ பாடாதவங்களுக்கு உறவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறாங்க. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள். நினைச்சு பார்த்தோமா கனவுலையாவது இன்னைக்கு இங்கதான் இருப்போம்னு? எவ்வளவோ பேர் இங்க வரணும்னு இன்னைக்கு நினைச்சிருப்பாங்க, வர முடியாம எங்கேயோ இருக்காங்க. அப்போ அம்மா தான் தீர்மானிக்கிறார் யார் வரணும், யார் உட்காரணும், யார் விதியை இன்னைக்கு எழுதணும் மாத்தணும்னு. நம்ம கனவுலையும் நினைக்க முடியாது, நினைவுல செய்யறாங்கன்றதுதான். கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவனோ, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தல் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தல் அம்மை திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவெனும், நீ ஆண்ட கருணையை ஏழை அறிவெனும், என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்று இல்லாமல் சிவசக்தி சுரூபமான அம்பிகையை விழுந்து மனமொழி மைகளினாலே பணிந்து இன்றைக்கு கலந்து கொண்டதனுடைய பலனாக இப்படி அன்பர்கள் எல்லாம் கூடி வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணிய நம்முடைய ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுடைய ஒரு உயர்ந்த பிரார்த்தனையே இன்றைக்கு கூட்டு பிரார்த்தனையாக அமைந்து அம்பாளுடைய திருச்செவிகளிலே விழுந்து அவரவருக்கு என்ன தேவையோ அந்த நல்ல வரங்களை இன்றைக்கு பெற்று அனுக்கிரகத்தோடு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை, இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இன்னைக்கு வந்தோம், பங்குனி உத்திரத்தில் கலந்துட்டோம், அம்பாளை தரிசனம் பண்ணோம், பெரியவங்களை தரிசனம் பண்ணோம், அன்னப்பாவாடைய தரிசனம் பண்ணோம், பிரசாதம் சாப்பிட்டோம், வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லா துன்பங்களும் நீங்கியது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது அம்பாள் நடத்தி கொடுக்கிறாள் என்கின்ற உயர்ந்த வாழ்க்கையை எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் அம்பலமான பெருமானை அன்னை பொன்னியம்மனாவை அடியனுடைய உள்ளின்று வழிநடத்திருந்த மாணிக்கவாசக பெருமானுடைய குருவடி தாமரைகளை போற்றி பணிந்து
அனைவருக்கும் அன்பும் ஆசைகளும் உரித்தாக்கி நிறைவு செய்கிறோம். திருச்சி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், கண்ணம்பாலிக்கும் எளிமை பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. தமிழ் தெரியாதுதான் சரியா, வார்த்தைகளாம் நெட்டு மாறிடும். அது இந்த மாதிரி இந்த ஒரு இது சொல்றதுக்கு காரணமே என்னோட குரு தான். என்னோட குரு எனக்கு பகவான் கொடுத்த திருவண்ணாமலையில இருந்து கொடுத்த குரு. திருவண்ணாமலையில அந்த பெருமானே இறங்கி வந்த அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். என்னோட சாமிய, என்னோட நண்பன், என்னோட குரு, என்னோட குழந்தை, என்னோட சாமி, என்னென்னமோ சொல்லலாம். நண்பன் கோவம் வந்தா திட்டுவேன், சந்தோஷம் வந்தா நல்லா பேசுவேன். அது இல்லாம ஏதாவது குறையுதுன்னா நான் குறையோடு இருப்பேன், அழுதுட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். அப்போ நினைப்பேன், சாமி நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஃபோன் அடிக்கும். கரெக்டாக ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடித்தாலும் தெரியும் சாமி தான் வாதூர. ஆமாம், அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது சாமி. அப்படி எடுத்துட்டு என்னோட வாய்ஸ்லேயே சாமி கண்டுபிடிச்சிடும். அம்மா நீ கவலைப்படாத, ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் விடயம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி என்னோட சாமி, என்னோட குரு. எனக்கு பார்த்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது இல்லை சாமி, 2 வருஷத்துலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அம்மா இப்படி இருங்கம்மா, இப்படி இருங்கம்மா, இப்படி பண்ணிக்கோங்கம்மா. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க என்னோட அண்ணா ஞானபிரகாச சாமிகள். இவங்களை 2 பேரையும் எனக்கு நல்ல பழக்கம், என்னோட சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் என்னோட சொந்தம் தான். நெல்லியும் நல்ல ஊரு. எனக்கு அங்கே அரிசி சாப்பாடு இன்னைக்கு வேகுது. இன்னைக்கு 1000 பேருக்கு சமைக்கிறோம், 1000 பேருக்கு சாப்பாடு போகுதுன்னா அதோட ஒரு பங்கு நெல்லியிலிருந்துதான் வருது. பக்தவத்சலம் ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பக்தவத்சலம் ஐயா, ஞானபிரகாசம் ஐயா, அப்புறம் படிப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்த நெம்மடியில இருந்து அம்மா தாய் உங்களெல்லாம் மூலமா ஜவாது மலையில இருக்கிற அந்த வயசானவங்களோட உங்க பங்கும் அங்கே உண்டு. அதனால எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாமிகளை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, அவர் அம்மா தான். இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஞானபிரகாச சாமிகள் வந்த போல சொன்னாங்க அவரை பற்றி. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இடத்துக்கு நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட அனுகிரகம் எப்பொழுதும் வேணும். அம்மா கிட்ட வேண்டி, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அம்மா கிட்ட வேண்டி இந்த மாதிரி சாப்பாடு எனக்கும் வேணும், என் மக்களுக்கும் வேணும். நான் அம்மா கிட்ட உருக்கி வேண்டுகிறேன். இந்த சாப்பாடு பார்த்த உடனே எனக்கு பொறாமையா இருக்கு. அம்மா தாயே, உனக்கு மட்டும் இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறேன், என் மக்களுக்கு மட்டும் சாம்பார் ஏன் தண்ணியாவும் ஓடுது. என் மக்கள் வயசானவங்க, என்னோட குழந்தைங்க எல்லாமே வயசானவங்க. ஜவாது மலை மக்களை மட்டும் நான் சொல்லலை தாயே, நான் ஜவாது மலை மக்களை மட்டும் சொல்லலை, எல்லா ஊர்ல இருக்கிற வயசானவங்க ஒரு சில காரணங்களால அவங்க மனசு வேதனையா இருக்கும். பிள்ளைங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அந்த வயசானவங்களுக்கு அந்த திருப்தி இல்லை. அவனோட ஒரு கோபம், ஒரு 365 நாள் பாதி நாள் கொடுத்துடுங்களேன். நான் அவ்வளோ ஆசைப்பட்டு நிறைய கேட்கல இல்லையா சாமி, பாதி நாள். நீங்க எல்லாரும் வேண்டுங்க, என்னோட வேண்டுதல் அடுத்த வருஷம் கண்டிப்பா கொடுப்பாங்க அம்மா, எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் என்னென்ன வேணும், மலையோட ஆசைப்படுங்க, கண்ணோളം கிடைக்கும். மலையோட ஆசைப்பட்டா தான். எல்லாரும் மனசுல வேண்டிக்கோங்க. என்ன வேண்ட போறீங்க, என்ன வேணும்? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா, வீட்டுல என்ன குறை, எல்லா குறையும் அம்மா கிட்ட வேண்டுங்க. சீக்கிரம் மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அம்மா தாயே, எனக்கு என் பிள்ளையோட கல்யாணம் நடக்கணும். அம்மா தாயே, என்னோட குழந்தைங்களோட நோய் நொடிகள் எல்லாமே நீ எடுத்துடணும். எங்க ஊர்ல பஞ்சமே இருக்கக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா உன்னை கொண்டாடணும். அப்ப நம்ம கொண்டாடணும். தினமும் உனக்கு திருமாங்கல்யம் கல்யாணம் உன்னை அப்படி பண்ணி சந்தோஷமா கொண்டாடணும். ஜவாது மேடமும் கேட்குறாங்க சாப்பாடு.
ஒரு நாள் சாப்பாடு எவ்வளோன்னு சொன்னால் நம்ம பொன்னியம்மன் கோயில் மூலிமா அதை நம்ம ஒரு நாள் சாப்பாடு எவ்வளோன்னு சொன்னால் பொன்னியம்மன் கோயிலுமா அதை நமக்கு நீ கொடுக்கப்படும் நன்கொடையாக. பொன்னியம்மன் கோயில் சார்பாக ஊர் மக்கள் செங்குந்தர் சமுதாய மக்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாக இன்றைய ஒரு நாள் சாப்பாடு எவ்வளோன்னு கணக்கிட்டு சுவாமிகள் சொன்னார்களாம். அந்த ஒரு நாள் துட்டு அந்த ஜவால் அம்மாளுக்கு கொடுக்கப்படும். அங்கே இருக்கின்ற முதியவர்களுக்கு இதே மாதிரி சாப்பாடு போட வேண்டியது ஜவால் அம்மாவுடைய கடமையாகும். வேண்டுவர் வேண்டியாங்கு எய்தினர் என்று நக்கீரர் சொல்லியிருக்கார் முருகனுக்கிட்ட. இங்கே வந்துக்கிறவங்க அத்தனை பேருக்கு வேண்டுவர் வேண்டியாங்கு எய்துவர் என்று நம்ம பொன்னியம்மா நம்ம குழந்தையாக இருக்கிற காலத்தில் பார்த்துருக்கோம். பொன்னியம்மா அந்த அளவு சீரு சிறப்பமாக ஊர் மக்களை வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருப்பாங்க. என்னால் வேலை செஞ்சு கரெக்டாக வேலை செஞ்சு பிழைக்கிறத பார்க்கணும். கல்விதரும் ஒரு நாளும் தளர்மறியா அனந்தரம் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வந்தமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பதற்கு இனந்தரும் பூங்குழலால் அவினாதி கணக்கின்றே யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபே சம்சிதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமः சர்வஸ்யாஹ தே சர்வசுதத்தே சத்வமேவ தீனாம் போதி சத்வம் தேவி
பொன்னான பொன்மானே நீயும் ஒரு பெண்தானே என்னை போல பெண் இருந்தால் லாபம் என்னடி பூந்தேனே பொன்னான பொன்மானே நீயும் ஒரு பெண்தானே என்னை போல பெண் இருந்தால் லாபம் என்னடி பூந்தேனே தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா மண்ணாக பிறந்ததெல்லாம் மலர் கோடி பூத்திருக்க மரமாக வளர்ந்ததெல்லாம் நிழல் கோடி விரித்திருக்க மண்ணாக பிறந்ததெல்லாம் மலர் கோடி பூத்திருக்க மரமாக வளர்ந்ததெல்லாம் நிழல் கோடி விரித்திருக்க கண்ணாக பிறந்தவனா கதி மாறி நிற்கிறேனே கருத்தாக வளர்ந்தவனா கனலாக கொதிக்கிறேனே தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா பொன்னான பொன்மானே நீயும் ஒரு பெண்தானே என்னை போல பெண் இருந்தால் லாபம் என்னடி பூந்தேனே கோவில் வாசலிலே ஒலிக்குதம்மா தேவாரம் உன்னழகு மேனி எல்லாம் ஜோலிக்குதம்மா மணியாரம் உன் கோவில் வாசலிலே ஒலிக்குதம்மா தேவாரம் உன்னழகு மேனி எல்லாம் ஜோலிக்குதம்மா மணியாரம் என் வாழ்வு கிடந்து இங்கே தவிக்குதம்மா தெருவோரம் ஏறெடுத்து நீ பார்த்தா விடியும் அம்மா என் நேரம் தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா பொன்னான பொன்மானே நீயும் ஒரு பெண்தானே என்னை போல பெண் இருந்தால் லாபம் என்னடி பூந்தேனே பொன்னான பொன்மானே நீயும் ஒரு பெண்தானே என்னை போல பெண் இருந்தால் லாபம் என்னடி பூந்தேனே தாயே தயவிதுவா சங்கரி உன் முடிவிதுவா தாயே தயவிதுவா சங்கரி